ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் ரேங்க் செக்மேட் டாக்டிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பீஸை வின் பண்ணலாம். அதே மாதிரி பேக் ரேங்க் செக்மேட் பண்ணலாம். சார் இப்போ பிளாக் டு மூவ் பார்த்தீங்கன்னா ரூக்கை வச்சு இந்த ரூக் அடித்தோம் அப்படின்னா செக்மேட். அதே மாதிரி இந்த ரூக்கை வந்து இங்கே வச்சாலும் பேக் ரேங்க் செக்மேட். பிளாக் பண்ணோம், அதை அடிச்சுட்டு மறுபடியும் பேக் ரேங்க் செக்மேட். இப்போ வந்து இந்த பிஷப் வந்து இந்த கிங்கோட எஸ்கேப் ஸ்கேரை பிளாக் பண்ணுது. ஸோ அதை யூஸ் பண்ணி பேக் ரேங்க் செக்மேட் பண்ணிடலாம். உடல் ஏதாவது பீஸ் வந்துச்சுன்னா அதை அடிச்சுட்டு செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம குயினை வச்சு இந்த ரூக் அடித்தோம் அப்படின்னா பேக் ரேங்க் செக்மேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த வரிசை வந்துகிட்டு இருக்கு. இப்போ பிளாக் டு மூவ். இப்போ இந்த ரூக் எடுத்து இங்கே வச்சா குயின் பிளாக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்ததுக்கப்புறம் ரூக் பிளாக் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் ரூக் அடித்தா பேக் ரேங்க். இந்த ரூக் எடுத்து இங்கே வச்சா பேக் ரேங்க் பண்ணிட்டு பான்ஸ் வந்து அதோட எஸ்கேப் ஸ்கேரை பிளாக் பண்ணுது. லாஸ்ட் பொசிஷன் பார்ப்போம். பான்ஸ் வந்து அதோட எஸ்கேப் ஸ்கேரை பிளாக் பண்ணுது. அதனால் பேக் ரேங்க் செக்மேட் நல்லது. ரூக் எடுத்து வைக்கணும். அடுத்து குயின் எடுத்து இங்கே வைக்கணும். குயின் அடித்தா பேக் ரேங்க். குயின் வச்சு இந்த ரூக் அடிக்கணும், நைட் அடிக்கும். அப்புறம் இந்த ரூக்கை வச்சு இங்கே நைட் அடித்தோம்னா பேக் ரேங்க். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ரே டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி குயின் இங்கே வச்சோம் அப்படின்னா ரூக் அடிக்கும். இப்போ ரூக்கை வச்சு ரூக் அடித்தா பேக் ரேங்க். ஸோ அடுத்து ரூக் வந்து இங்கே வச்சா பேக் ரேங்க் செக்மெண்ட் ஆகணும். ஆனால் நம்மளால் ஆக முடியாது, கிங் அடிச்சிடும். ஸோ அதனால் பிஷப் வந்து ஃபஸ்ட்டு வச்சு செக் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் பேக் ரேங்க் செக்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ரூக் வந்து இங்கே இறக்கினா பேக் ரேங்க் செக்மெண்ட். அடுத்து ரூக் வந்து இங்கே இறக்குனா பேக் ரேங்க் செக்மெண்ட். அடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு செக் வைக்கணும். கிங் அதுக்கப்புறம் வச்சா பேக் ரேங்க் செக்மெண்ட். ஸோ அடுத்து இப்போ ரூக்கை வந்து இங்கே கொண்டு வந்தால் ரூக் பிளாக் பண்ணணும். அவங்க ரூக் அடித்தா பேக் ரேங்க் செக்மெண்ட். குயின் வச்சு இந்த ரூக் அடிக்கிறோம். ரூக் அடிக்குது. அப்படியே ரூக் வச்சு அடித்தா பேக் ரேங்க் செக்மெண்ட். இப்போ குயினை வச்சு ரூக் அடித்தா பேக் ரேங்க் செக்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சால் இந்த வீடியோ வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக் ரேங்க் செக்மெண்ட் பண்ணோம்னா செக் வைக்கிறோம். மூவ் ஆயிடுது. இங்கே வச்சோன்னா பேக் ரேங்க் செக். அடுத்து இந்த இடத்துல வந்து கவர் பண்ணுது இந்த ரூக்கு. ஸோ அதை வந்து காலி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு காலி பண்ணோன்னா பிஷப் வந்துடும். இப்போ ரூக்கை வச்சு இங்கே வச்சா செக்மெண்ட், பேக் ரேங்க் செக்மெண்ட். ரூக்கை வந்து இங்கே வச்சா பேக் ரேங்க் செக்மெண்ட். இந்த ரூக்கை அடித்தா பேக் ரேங்க் செக்மெண்ட். ஸோ இப்போ ரூக்கை வச்சு ரூக் அடித்தா பேக் ரேங்க் செக்மெண்ட். ஸோ குயின் வந்து ரூக்கை அடித்தா ரூக் அடிக்கும். அப்புறம் இந்த ரூக்கை வச்சு இந்த ரூக் அடித்தா பேக் ரேங்க் செக்மெண்ட். குயினை வந்து பேக் ரேங்க் வைக்கிறோம். ரூக் அடிக்குது. இந்த ரூக்கை வச்சு இந்த ரூக் அடித்தா பேக் ரேங்க் செக்மெண்ட். ஸோ இது அதே ஃபார்முலா. குயினை வந்து ஃபஸ்ட் செக் வச்சுட்டு அந்த கார்னர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணி பேக் ரேங்க் செக்மெண்ட். அடுத்து குயினை வந்து இங்கே வச்சா குயின் அடிக்கணும். அப்புறம் ரூக்கை வச்சு குயின் அடிக்கணும். ரூக்கை வந்து அடிக்கணும், பேக் ரேங்க் செக்மெண்ட். குயினை வந்து இந்த ரூக்கை வச்சு அடித்தா பேக் ரேங்க் செக்மெண்ட். ஸோ இதில் வந்து கேர்ஃபுல்லாக வரணும். ஒயிட் மூவ் பேக் ரேங்க் செக்மெண்ட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ரூக்கை வந்து இங்கே வைக்கிறோம். அந்த ரூக் அடிக்கும். அப்புறம் பானை வச்சு அடித்து ப்ரமோட் பண்ணி செக்மெண்ட் பண்ணலாம். குயினை வச்சு இங்கே வச்சோம் அப்படின்னா பேக் ரேங்க் செக்மெண்ட். இந்த டாக்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான டாக்டிக்ஸ், நல்லா கவனிங்க. இந்த டாக்டிக்ஸ் என்ன பண்ணுறதுன்னா குயின் வந்து இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல வந்தால் பேக் ரேங்க் செக்மெண்ட். அல்லது ரூக் வந்து இந்த இடத்துக்கு வரணும். ஸோ வந்தால் பேக் ரேங்க் செக்மெண்ட். ஸோ ரெண்டில் ஏதாவது பீஸ் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், செக் வைக்கிறோம். ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுறாங்க. பிளாக் பண்ண ரூக்கை நம்ம அடிச்சிடறோம். அடித்ததுக்கப்புறம் பிஷப் வச்சு இங்கே அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ரூக்கை கொண்டு வந்து இங்கே வச்சு பேக் ரேங்க் செக்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பஸ்ஸில் வந்து நான் ஃபேவரேட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த பஸ்ஸு. ஸோ இப்போ அதே டாக்டிக்ஸு குயினை வந்து இங்கே வச்சா செக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே வைக்கிறோம். ரூக் அடிக்கும். அது ரூக் வச்சு ரூக் அடித்தா பேக் ரேங்க் செக்மெண்ட். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, ஈஸி தான். குயின் வச்சு இந்த ரூக் அடிக்கிறோம். பிஷப் கிங் அடிக்குது. அடுத்து பிஷப் வச்சு இங்கே செக் வைக்கிறோம்.
கிங் கார்னருக்கு போகுது. அதுக்கப்புறம் ரூக் வந்து இங்கே வச்சா பேக் ரேஞ்ச் செக் போயிட்டு குயின் வச்சு இந்த ரூக் அடிச்சா பேக் ரேஞ்ச் செக் போயிட்டு அடுத்து ரூக்கை வச்சு இங்கே வச்சா பேக் ரேஞ்ச் செக் போயிட்டு ரூக் அடிச்சோன்னா பேக் ரேஞ்ச் செக் போயிட்டு ரூக் வச்சு ரூக் அடிக்கிறோம். அடுத்து ரூக் வச்சு ரூக் அடிக்கிறோம் பேக் ரேஞ்ச் செக் போயிட்டு அடுத்த ரூக்கை கொண்டு போய் இங்கே வச்சா பேக் ரேஞ்ச் செக் போயிட்டு இங்கே வைக்கிறோம். வைக்கிறோம். அடுத்து ரூக்கு வச்சு இதை அடிச்சா பேக் ரேஞ்ச் செக் போயிட்டு குயின் வச்சு இதை அடிக்கிறோம். அடிச்சுட்டு செக் வைக்கிறோம். ஆனால் அதோட பெட்டரும் செக் வச்சுட்டு இதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பேக் ரேஞ்ச் செக் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பீஸை எலிமினேட் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாகும். ஸோ இப்போ கரெக்ட் தான். அடிக்க இந்த ரூக்கு வருது. இப்போ ரூக் வச்சு இந்த ரூக் அடித்தா பார்க்குறது அதே மெத்தட் செக் வைக்கிறோம். செக் வச்சு கீழே சாக்ரிஃபைஸ் பண்ணி பேக் செக் பண்ணிட்டு குயின் வச்சு ரூக் அடிக்கிறோம். குயின் அடிக்கிறது. அடுத்து அடிச்சோன்னா பேக் செக் பண்ணிட்டு ரூக் வந்து இங்கே வச்சா பேக் செக் பண்ணிட்டு ரூக் வந்து வச்சு ரூக் அடித்தா பேக் செக் பண்ணிட்டு இதை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். செக் வைக்கிறோம். கார்னர் போயிட்டு இப்போ பேக் செக் பண்ணிட்டு ஒன் ஆஃப் த ஃபோர்ஸிங் மூவ் பேக் செக் பண்ணுறது இப்போ ஈஸி தான். ரூக் வந்து இங்கே வச்சா பேக் செக் பண்ணிட்டு இது ஈஸி தான். ரூக் வந்து இங்கே வச்சா பேக் செக் பண்ணிட்டு வச்சு இந்த ரூக் அடிக்கிறோம். இந்த ரூக் அடிக்கும். அடுத்து நம்ம ரூக் அடிச்சோன்னா பேக் செக் பண்ணிட்டு ஈஸி. ரூக் வந்து ரூக் அடித்தா பேக் செக் பண்ணிட்டு பேக் செக் பண்ணிட்டு ஏட்டுக்கு குயின் வச்சு அடிக்கிறோம். அடித்ததுக்கப்புறம் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணி பேக் செக் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ் அப்படின்பாங்க. பேக் செக் பண்ண மெத்தட்ஸ். குயின் வச்சு வைக்கிறோம். செக் ஆகுது. குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பேக் செக் பண்ணிடணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஃபுல் பாயிண்ட் கிடைக்கும். பேக் செக் பண்ணால் தான் ஃபுல் பாயிண்ட் கிடைக்கும். ஈஸி தான். ரூக் வந்து இங்கே இறங்க செக் ஆகுது. அப்புறம் ரூக் அடித்தோன்னா பேக் செக் பண்ணிட்டு அடுத்து ரூக் வச்சு ரூக் இங்கே வைக்கிறோம். அடுத்து ரூக் வச்சு ரூக் அடிச்சோன்னா பேக் செக் போயிட்டு பிளாக் டு மூவ் பேக் செக் போயிட்டு ஈஸி சிம்பிள் தான். வைக்கிறோம். பிஷப் அடிக்கிறோம். செக் போட்டாது. குயின் வச்சு இந்த ரூக் அடிக்கிறோம். பிஷப் அடிக்கும். அப்புறம் இந்த வே கிளியர் இருக்குது. ரூக்கோட வே கிளியர் ஆகுது. ரூக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே வச்சா பேக் செக் போயிட்டு குயின் இருக்குது. அப்புறம் குயின் நைட்டு ரூக் 3 இருக்குது. நமக்கு குயினும் ரூக்கு மட்டும்தான் இருக்குது. இது எப்படி செக் பண்ணுறதுன்றது பாருங்கள். ஈஸி. ரூக் அடிச்சிடும். வச்சு ரூக் அடித்தா பேக் செக் போயிட்டு ரூக் வச்சு இங்கே வச்சா பேக் செக் போயிட்டாரு. ரூக் வச்சு ரூக் இங்கே வச்சா பேக் செக் போயிட்டாரு. செக்கு குயின் இங்கே வைக்கிறோம். பேக் செக் போயிட்டாரு.
இப்போ வைக்கிறது பேக் ரேங்க் செக் அவுட் பண்ணணும். செக் வைக்கிறோம். நீங்கள் காணாமல் போகுது. ஓகே சார், கீழே சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். புக்கை வச்சு ருக் அடிக்கிறோம். செக் அவுட் ஆகிடும். குயின் வந்து இங்கே வச்சா சரி, பிஷப் வந்து இங்கே வச்சா பேக் ரேங்க் செக் பண்ணிடணும். குயின் வந்து இங்கே வச்சா பேக் ரேங்க் செக் ஆகிடும். ருக் வந்து இங்கே வச்சா பேக் செக் ஆகாது. ருக் வந்து மறுபடியும் அடிக்க பேக் ரேங்க் செக். குயின் இங்கே வச்சா பேக் ரேங்க் செக் ஆகும். வந்து பிஷப் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வைக்கிறோம். இப்போ பிஷப் அடிச்சிட்டோம்னா பேக் ரேங்க் செக் ஆகும். ஓகே, வச்சா பிளாக் வரும். அடிச்சா நம்ம பேக் ரேங்க் செக் ஆகும். ஈஸி தான். செக் வைக்கிறோம். செக் வச்சுருக்கீங்க காணாமல் போனதுக்கப்புறம் நீங்கள் வச்சுட்டு பேக் ரேங்க் செக் பண்ணிடலாம். செக் வைக்கிறோம். கிங் மூவ் ஆயிடுச்சு. ருக் வச்சு ருக் அடித்தா பேக் ரேங்க் செக் ஆகும். ருக் வந்து ருக் அடித்தா செக் பண்ணிட்டாங்க. ருக் வச்சு இன்னொரு தடவை அடித்தா பேக் ரேங்க் செக் பண்ணிட்டாங்க. வச்சு ருக் அடிக்கிறோம். பிஷப் அடிக்குது. அடித்தா பேக் ரேங்க் செக் ஆகும். செக் பண்ணிட்டு ருக் வச்சு ருக் அடிக்கிறேன். பிஷப் ஆளாக குயின் எடுக்க முடியாது. அடிச்சா பேக் ரேங்க் செக் ஆகும். இப்போ ருக் வச்சு இந்த ருக் அடிக்கிறேன். இந்த ருக் வச்சு இந்த ருக் அடிக்கிறேன். பேக் ரேங்க் செக் ஆகும். ருக் வச்சு ருக் அடித்தா பேக் ரேங்க் செக் பண்ணிட்டு அதாவது அந்த இன்னொரு ருக் அடிக்குது. செஸ் கேமில் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ டக்குன்னு கிடைச்சவொன்னே நம்ம மூவ் பண்ணணும். அதாவது கொஞ்சம் யோசிச்சு மூவ் பண்ணணும். அடிச்சு செக் வைக்கிறோம். இது சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அடுத்து பேக் ரேங்க் செக் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே வச்சு பேக் ரேங்க் செக் பண்ணுறோம். இப்போ வந்து அடித்தோன்னா பேக் ரேங்க் செக் பண்ணுறோம். பேக் ரேங்க் செக் பண்ணிட்டு அடித்தா பிஷப் பிளாக் போகணும். அடுத்து குயின் பிளாக் போகணும். அடுத்த பேக் ரேங்க் செக் பண்ணுறோம். இது ஃப்ரீயாக இருக்குது. ருக் வந்து இங்கே வச்சா பேக் ரேங்க் செக் பண்ணுறோம். ஓகே, ஒரு பேக் ரேங்க் செக் பண்ணி பார்த்தாச்சு. இதுதான் லாஸ்ட் பர்சன். அடுத்த வீடியோவில் டபுள் அட்டாக் பார்ப்போம்.